பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா சையத்னா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு இந்த வாராந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதையிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய இந்த அமர்விலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நம்முடைய சிந்தனைக்கும் செயற்பாட்டுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் அமல்கள் என்று வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்கின்ற அந்த அமல்களைத்தான் நாங்கள் அதிகம் சிந்திக்கின்றோம், யோசிக்கின்றோம். பொதுவாக இந்த பார்வைதான் எல்லோரிடம் இருக்கிறது என்பது அடிப்படையாகும். ஆனால் 3 வகையான அமல்கள் இருக்கின்றன. முதலாவதாக சொல்வார்கள் அமாலுல் ஜவாரிஹ், மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளால் செய்கின்ற அமல்கள். அது கரத்தினால், நாவினால், கண்களினால், கேட்பதனால், செவிகளினால் கேட்பதால், அல்லது ஒரு நடந்து செல்வதால், அல்லது முழு உடலையும் பயன்படுத்தி செய்கின்ற அந்த அமல்கள் என்று நாங்கள் எங்களுக்கு குறிப்பிட முடியும். மற்றொரு அமல் இருக்கிறது அமாலுல் கல்ப், உள்ளத்தினால் செய்கின்ற அமல்கள். எப்படி எங்களுடைய உடம்பினால், உடல் உறுப்புகளால் நாங்கள் அமல் செய்கின்றோமோ அதே போல நாங்கள் உள்ளத்தினாலும் அமல் செய்கின்றோம். இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளமும் அமல் செய்கின்றது. உள்ளத்துக்கு ஒரு அமல் இருக்கு. உள்ளத்தின் பல்வேறு விதமான அமல்கள் இருக்கின்றன. உள்ளத்துடைய அமலாக இஹ்லாஸை குறிப்பிட முடியும், தக்குவாவை குறிப்பிட முடியும், அல்லாஹ் மீது கொள்கின்ற, ரசூல் மீது கொள்கின்ற அன்பை குறிப்பிட முடியும், அல்லாஹ் மீது கொள்கின்ற அச்சத்தை குறிப்பிட முடியும், அல் ஹுஷு உள்ளச்சத்தை, தொழுகையிலே இருக்கின்ற உள்ளச்சத்தை குறிப்பிட முடியும். இப்படி பல்வேறு விதமான அமல்கள் உள்ளத்துக்கு இருக்கின்றன. எனவே நம்முடைய உள்ளமும் அமல் செய்கிறது என்ற இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அமாலு அல் அக்ல் வல் ஃபிக்ர் சொல்வார்கள், மனிதனுடைய சிந்தனை, அறிவு செய்கின்ற அமால்கள் இருக்கின்றன. நாங்கள் அல் குர்ஆன் சொன்னது அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் அல் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்கின்ற அமல் ஒன்று இருக்கின்றது. அஃபலா யதஃபக்கரூன் அஃபலா யஅகிலூன் அஃபலா தஅகிலூன், குர்ஆனிலே 1000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. மனிதன் தன்னுடைய சிந்தனையை, அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற வசனங்கள் இருக்கின்றன. எனவே சிந்தனையால் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றன, அறிவால் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றன. இப்படி 3 வகையான அமல்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்கின்ற அமல்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய உள்ளத்தினால் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றன, நம்முடைய சிந்தனையால், அறிவால் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெளிப்படையான செயற்பாடுகள், எங்களுடைய உடலால் செய்கின்ற, உடல் உறுப்புகளால் செய்கின்ற செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை விட எங்களுடைய உள்ளம் செய்கின்ற, எங்களுடைய சிந்தனை செய்கின்ற அமல்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனை நாங்கள் அடிக்கடி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதற்றையும் நாங்கள் மீள்பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய உடல் உறுப்புகளால் செய்கின்ற அமல்கள், அவைகள் சீராக இருக்கின்றன, நேர்த்தியாக இருக்கின்றன, முறையாக இருக்கின்றன, ஒழுங்காக இருக்கின்றன, அவற்றினால் தீய விளைவுகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்கின்றோம், அவற்றை முறையாக செய்வதற்கு நாங்கள் முனைகின்றோம். அதுபோல நம்முடைய உள்ளத்தினால் செய்கின்ற அமல்களையும் நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டும். எம்முடைய சிந்தனையால் நாங்கள் அமல் செய்கின்றோமா என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே உள்ளத்தினால், உடல் உறுப்புகளினால் அமல் செய்வதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது போல எங்களுடைய உள்ளத்தினாலும் அமல் செய்வதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய சிந்தனையாலும் அறிவாலும் அமல் செய்வதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன் ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் உலில் அல்பாப், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இரவு பகல் மாறி மாறி வருவதிலே, அல்லாஹ் தஆலா அதிகமான படைப்பினங்களை படைத்திருப்பதிலே மனிதர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். இவையெல்லாம் எதனை எமக்கு அழைக்கிறது என்றால், நம்முடைய சிந்தனை அமல் செய்ய வேண்டும் என்பதை நோக்கி அழைக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையான விடயத்தை நம்முடைய சிந்தனைக்கு இன்றைய தினத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆரம்ப செய்தியாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம்தான் இந்த
உள்ளத்துடைய அமல்கள் தலைமையான ஒரு அமலை பற்றி மிக சுருக்கமாக இங்கு கலந்துரையாடலாம் என்று கருதுகின்றேன். உள்ளத்துடைய அமல்களிலே அறிஞர்கள் சொல்வார், அஸமு அல் இபாதாத் அல் கல்பியா, மனிதன் செய்கின்ற தன்னுடைய உள்ளத்தால் செய்கின்ற அமல்களில் மிக மகத்தானது மட்டுமல்ல, வஅஷத்துஹா ஹதரன், மிகவும் பாரதூரமானது. ஒரு பக்கத்தில் மிக மகத்தானது, மறுபுறத்தில் மிக பாரதூரமான அமல் அல் இஹ்லாஸ், உள தூய்மை என்கின்ற அமல். நாங்கள் பல போது யோசிப்போம், இஹ்லாஸ் என்பது மிக உயர்ந்த அமல், அது எப்படி மிகவும் ஆபத்தான செயற்பாடாக இருக்கிறது என்று நாங்கள் யோசிக்க முடியும். உண்மையிலே இஹ்லாஸ் என்கின்ற அந்த அமலை மிகச் சரியாக நாங்கள் செய்தால் அது மிகச்சிறந்த அமலாக இருக்கின்றது. அதனை செய்ய தவறுகின்ற போது அல்லது அதற்கு நேரெதிரானதாக நம்முடைய உள்ளம் இருக்கின்ற போது அது மிக பயங்கரமானதாக, மிகவும் ஆபத்தானதாக, ஆபத்தான விளைவை கொண்டு வரக்கூடியதாக அது இருக்கின்றது. அறிஞர்கள் சொல்வார்கள், இஹ்லாஸ் என்பது இஸ்திவாஉ அமாலில் கல்ப் அமாலில் அப்த் பிஸ்ஸாஹிர் வல் பாத்தின். இது ஒரு அருமையான விடயம். இஹ்லாஸ் என்பது ஒரு மனிதனுடைய உள்ரங்கமும் வெளிரங்கமும் சமமாக இருப்பது என்று சொல்வார். ஒரு செயற்பாட்டை செய்கின்றோம், உதாரணமாக ஒரு தர்மத்தை நாங்கள் கொடுக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட ஒரு தொகை பணமோ ஏதோ ஒன்று இன்னொரு மனிதனை சென்றடைகின்ற வெளிப்படையான ஒரு அமல் இருக்கிறது. இந்த வெளிப்படையான அமலை நாங்கள் அல்லாஹுக்காக செய்கின்றோம். அதே நேரத்தில் அந்த அமலை செய்கின்ற போது எங்களுடைய உள்ளமும் அல்லாஹுக்காகத்தான் செய்கின்றது என்கின்ற அந்த நிலையில் இருக்கும் என்றிருந்தால் அது இஹ்லாஸ் என்று சொல்வார். தொழுகின்றோம், தொழுகையுடைய அத்தனை செயற்பாடுகளையும் முறையாக அல்லாஹுக்காக செய்கின்றோம். ஆனால் தொழுகின்ற அந்த எண்ணம் அல்லாஹுக்காக இருக்கிறதா இல்லையா என்பது மிக முக்கியமானது. அந்த இரண்டும் உள்ரங்கமும் வெளிரங்கமும் சமமாக இருந்தால் அதனை இஹ்லாஸ் என்று சொல்வார். இன்னொரு விளக்கத்தை அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இஹ்லாஸ் என்பது அல்லாஹ் தத்லுப லிஅமலிக ஷாஹிதன் கைரல்லாஹ், அல்லாஹ் அல்லாத மற்றொரு சாட்சியாளரை உன்னுடைய அமலுக்கு நீ வேண்டாமல் இருப்பது இஹ்லாஸ். அதாவது என்னுடைய அமலை அல்லாஹ் அல்லாத மற்றொருவர் பார்க்க வேண்டும், மற்றொருடைய பாராட்டு வேண்டும், மற்றொருவருடைய புகழும் அந்தஸ்தும் வேண்டும், பெயர் வேண்டும் என்று ஒருவர் செய்வார் என்று இருந்தால் அங்கு இஹ்லாஸ் இல்லாமல் ஒருவர் அல்லாஹ்வை மாத்திரம் சாட்சியாக வைத்து ஒருவர் அமல் செய்கிறார் என்றால் அது இஹ்லாஸ் என்று அர்த்தம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். இஹ்லாஸ் என்பது மனிதனுடைய உள்ரங்கமான ஒரு அமல், அதிகமாக செயற்படுகின்ற இடத்தில் அது இல்லாமல் இருக்கிறது என்று அறிஞர்கள் நிறைய அதிகமானவர்கள் செயற்படுகின்றார். ஆனால் அதிகமானவர்கள் உலக நோக்கத்துக்காக செயற்படுகின்றார், பேருக்காக புகழுக்காக செயற்படுகின்றார், மற்றொன்றுக்காக இந்த ஆபத்தான நிலையிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களே அல் ஹாஜ்ஜு கலீல் வர்ரக்பு கதீர், ஹஜ் செய்கின்றவர்கள் சொற்பமானவர்கள், பிரயாணம் செய்கின்றவர்கள் தான் அதிகமானவர்கள் என்று சொன்னார். அந்த காலத்திலே உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்றால் இன்றைய காலத்தில் அது எந்த அளவு தூரம் நிதர்சனமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஹ்லாஸ் என்பது அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்க மிக நெருக்கமான விடயம். அது ஒரு மலக்குக்கு கூட தெரியாது, மலக்கு அதனை எழுதி வைப்பது. ஒரு மலக்கு எங்களுடைய அமால்களுடைய வெளிப்படையான விடயத்தை மட்டும்தான் எழுதி வைப்பார். இவர் இந்த நாளில் இந்த அமலை செய்தார். மலக்குக்கு தெரியாது நான் இஹ்லாஸோடு செய்தேனா இல்லையா என்பது. மலக்கு கூட தெரியாது. அதே போல ஷைத்தானுக்கு கூட தெரியாது. அதனை அந்த ஷைத்தான் கெடுத்து விடுவதற்கு மனிதனை ஷைத்தான் கெடுத்து விட முடியாத ஒரு நிலை இருக்கும் என்றிருந்தால் அது இஹ்லாஸுடைய நிலை. இஹ்லாஸோடு இருக்கின்றவர்கள் ஷைத்தானுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள், ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பில் இருப்பார். இஹ்லாஸ் என்பது மிக தலைமையானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஹ்லாஸ் என்கின்ற இந்த பண்பை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது உள்ளத்தோடு செயற்பாடு ஒரு அமல். நாளை மறுமையிலே சில மனிதர்கள் கொண்டு வரப்படும் போது சொல்வார்கள், இவரை நீங்கள் நரகத்தில் போடுங்கள், இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இவரை நிராகரியுங்கள் என்று சொல்கின்ற போது மலக்குமார்கள் சொல்வார்கள் சிலரை பார்த்து, நாங்கள் இவரிடத்தில் நல்லதைத்தான் கண்டோம் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், இவன்
குறித்த அமலை அவன் என்னுடைய திருப்திக்காக, என்னை திருப்திப்படுத்துவதற்காக இஹ்லாஸாக அவன் செய்யவில்லை என்றால் அந்த விடயத்தை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்திருப்பான். மலக்குமார்கள் கூட அறிந்திருக்க மாட்டார். இவன் இந்த இஹ்லாஸ் என்பது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கின்ற மிக நெருக்கமான ஒரு விடயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு செயற்பாட்டிலே அவன் ஈடுபடுகிறான். தொழுகையா இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், அல்லது தர்மமாக இருக்கலாம், அல்லது சமூக பணியாக இருக்கலாம், அல்லது கற்பித்தல் பணியாக இருக்கலாம், அல்லது மற்றொரு பணி, எந்த ஒரு பணியாக இருந்தாலும் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் முயற்சியையும் செலவழித்து ஒருவர் ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார், ஆனால் அவரிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்றால் அவருக்கு சொல்லுங்கள், கலைப்படைய வேண்டாம், டயர்டாக வேண்டாம். கூலு லிமன் லா யுஹ்லிஸ் லா தத்அப். யார் இஹ்லாஸோடு செயற்படவில்லையோ அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், கலைப்படைய வேண்டாம், டயர்டாக வேண்டாம். என இந்த அவ்வளவு கஷ்டத்தையும் சிரமத்தையும் பற்றி நீங்கள் இந்த அமலை செய்கின்றீர்கள் என்ற அந்த அமல் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட மாட்டார். அந்த அமல் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். உதாரணமாக, ஒருவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு பணத்திலிருந்து தர்மம் செய்கின்றார். அந்த தர்மத்தை அவர் செய்கின்ற போது அவர் முகஸ்தூதியை விரும்புகின்றார். மனிதர்கள் தன்னை பாராட்ட வேண்டும், மனிதர்களுக்காக அதனை செய்கின்றார் என்றால் அவ்வளவு சிரமப்பட்டு அவர் செய்கின்ற அமல் அப்படியே வீணாகி சென்று விடுகின்றார். எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இஹ்லாஸ் என்பது அது தவறினால் மிக பாரதூரமான. எனவேதான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே 3 மனிதர்கள் பற்றி சொல்கின்ற அந்த பிரபலமான ஹதீஸ். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணித்த ஷஹீத். எவ்வளவு பெரிய டயர்ட், எவ்வளவு பெரிய முயற்சி. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்றார், போராடி மரணிக்கின்றார். அவர் நாளை மறுமையிலே கொண்டு வரப்படுவார். கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அவரை விசாரிக்கின்ற போது, நீர் என்ன செய்தீர் என்று கேட்கும் போது அவர் சொன்னார், நான் உன்னுடைய மார்க்கத்துக்காக உனக்காக போராடினேன். அல்லாஹ் தஆலா சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்கின்றாய். நீ ஒரு மிகப்பெரிய போராட்ட வீரன் என்று பாராட்டப்படுவதற்காக நீ உலகத்திலே போராடினாய். அந்த பாராட்டு உனக்கு கிடைத்து விட்டது, மறுமையில் எந்த ஒன்றும் உனக்கு கிடையாது. வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் 15 வருடம் 20 வருடம் ஒரு சமூக பணியிலே, ஒரு நல்ல பணியிலே, ஒரு மார்க்க பணியிலே, அல்லது ஒரு மனிதர்களுக்கு நலன் செய்கின்ற ஒரு பணியிலே ஈடுபடுகின்றார். ஆனால் அவ்வளவு காலம் அவர் ஈடுபட்டிருக்கிறார் புகழுக்காக, பேருக்காக, அந்தஸ்துக்காக, மனிதனுடைய பாராட்டுக்காக என்றால் அவ்வளவு அமலும் வீணாகிவிடும். அந்த முஜாஹிதுடைய அவ்வளவு போராட்டமும் மறுமையிலே வீணாகி விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே போன்று ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், அவரிடத்திலே கேட்கப்படும், நீ உன்னுடைய அறிவை கொண்டு எதனை செய்தா என்று அவர் சொல்வார், நான் உன்னுடைய மார்க்கத்தை உனக்காக பிரச்சாரம் செய்கின்றவராக நான் இருந்தேன், அழகான முறையில் குர்ஆன் ஓதக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்கின்றாய். நீ உலகத்திலே பெரிய ஒரு அறிஞன், குர்ஆனை அழகான முறை ஓதக்கூடிய ஒரு காரி என்பதை மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். அது உலகத்திலே கிடைத்து விட்டது, மறுமையில் எந்த பங்கும் கிடையாது. மற்றொரு மனிதன், உலகத்திலே செலவு செய்த மனிதன், அவருக்கும் இதே நிலைதான். அவரிடத்தை கேட்கப்படும் போது அவர் உன்னுடைய பாதையில் செலவழித்தேன் சொல்வார். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், பொய் சொல்கிறாய் என்று சொல்லி அவரை நிராகரித்து விடுவார். ஏனென்றால் அவர் உலகத்திலே மிகப்பெரிய தனவந்தர். இந்த 3 மனிதர்களும் உலகத்தில் அதிகமாக சிரமப்பட்டவர்கள், மனிதர்களுக்காக சிரமப்பட்டவர்கள், உலகத்தில் நலவு நடக்க வேண்டும் என்பதற்காக சிரமப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை மறுமையில் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்கவில்லை. ஆனால் வெளிப்படையில் மனிதர்கள் அவர்களை பாராட்டினார்கள். உலகத்தில் எல்லா விதமான விடயம் அவர்களுக்கு கிடைத்து. எனவே இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது. எனவே எல்லா நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இஹ்லாஸோடு இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய உள்ளமும் அமல் செய்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வெளிப்படையான செயற்பாடுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது போலவே எம்முடைய உள்ரங்கமான உள்ளம் செய்கின்ற இந்த அமலுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அறிஞர்கள் சொல்வார்கள், உண்மை இஹ்லாஸ் என்பது ஒரு கஷ்டமான விடயம், ஒரு மகத்தான விடயம், ஆனால் அடைந்து கொள்வது கஷ்டமான. எனவேதான் ஆரம்ப கால அறிஞர்கள் அதிகமாக இஹ்லாஸை வேண்டி பிரார்த்திக்கின்றவர்களாக இருந்தார். அவர்கள் எங்களுடைய உள்ரங்கத்தை, உள்ளத்துடைய விடயத்தை சீர்படுத்தி விடு என்று அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார். எனவே நாங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலை நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் சில போது அந்த அமல்களில் குறைபாடுகள் இருக்கலாம். சில போது நாங்கள் மனிதர்களுடைய பாராட்டி அதனை விரும்பி இருக்கலாம். உடனடியாக நாங்கள் அவற்றிலிருந்து மீண்டு வந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே
தௌபா செய்து அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விடயம். ஒரு மனிதனிடத்தில் இஹ்லாஸ் இருக்கும் என்றிருந்தால் அவன் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதும் இந்த மார்க்கத்துடைய பார்வையாக இருக்கு. எங்களுக்கு தெரியும், குகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னொரு காலத்தில் குகையிலே மாட்டிக்கொண்ட 3 மனிதர்கள் பற்றி சொன்னார்கள். அந்த 3 மனிதர்களும் குகையிலிருந்து எவ்வாறு வெளிவந்தார்கள் என்ற வரலாற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது அவர்கள் சொல்கின்ற விடயம், அவர்கள் 3 அமல்களை செய்தார்கள். அந்த 3 அமல்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொன்னார்கள், இந்த அமலை நான் உனக்காக மாத்திரம் செய்திருந்தால், உனக்காக மற்ற எந்த ஒரு நலனையும் நாடாமல், பேரை புகழை அந்தஸ்தை எதையும் நாடாமல் உனக்காக மட்டும் நான் செய்திருந்தால், நீ இந்த எங்களை பீடித்திருக்கின்ற இந்த குகையை மூடியிருக்கின்ற கல்லை அகற்றி விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த போது அல்லாஹு தஆலா அதை அகற்றிவிட்டான். இஹ்லாஸுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எப்போதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு சிறியோர் அமலாக இருக்கலாம், பெரியோர் அமலாக இருக்கலாம், அதை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்றவர் இஹ்லாஸை தவற விடுகின்றார். அறிஞர் இஹ்லாஸை தவற விடுகின்றார். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்றவர் இஹ்லாஸை தவற விடுகின்றார். அவர்களுக்கு மறுமையில் ஏற்படுகிற நஷ்டத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸை பற்றி எச்சரித்த பிரபலமான ஹதீஸ், அதாவது இஹ்லாஸ் எவ்வளவு முக்கியத்துவமானது அல்லது இஹ்லாஸை விடுவது எவ்வளவு பாரதூரமானது என்று சொன்ன பிரபலமான ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொருத்தமாக, யார் எதனை நினைக்கிறாரோ எதனை அதுவே அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுல்லாஹ்வுக்காகவும் ஹிஜ்ரத் வருகின்றார்களோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காகவும் இருக்கும். யார் உலக நோக்கம் ஒன்றுக்காக, உலகத்தின் நலனை அடைந்து கொள்வதற்காக, மதீனாவில் இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக யார் ஹிஜ்ரத் வருகின்றார்களோ அது அவர்களுக்குரியதா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸுடைய பாடத்தை மக்காவில் இருந்து பல வருடங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்த, அதாவது பல துன்பங்களையும் தாங்கிக் கொண்ட அவர்கள் செய்கின்ற, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய நிலத்தை, தங்களுடைய வீட்டை, தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய பணத்தை எல்லாவற்றையும் இழந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸுடைய பாடத்தை படிக்கின்றார். சின்ன ஒரு சந்தர்ப்பத்தில் இல்ல, மிகப்பெரிய ஒரு அமல், அதனை செய்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்லாஸை படிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்கின்ற இந்த அம்சம் நம்முடைய உள்ளத்தோடு தொடர்பானது. அல்லாஹு தஆலா தெளிவாக எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா எங்களுடைய வெளித்தோற்றங்களை பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடல்களையோ பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா அமாலிக்கும் வகுலூபிக்கும், உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் பார்க்கின்றார். அல்லாஹ் பார்க்கின்ற இடம் உள்ளமாகத்தான் இருக்கிறது. உள்ளத்துடைய மிக பிரதானமான செயற்பாடாக இருப்பது இஹ்லாஸ், முதன்மையான அமலாக இருப்பது இஹ்லாஸ். எனவே இந்த இஹ்லாஸ் என்கின்ற இந்த அமலை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். இது தொடர்பாக நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் கேட்டிருப்போம், பயான்களூடாக, அங்கு ஏனைய புத்தகங்களிலே அல்லது ஏனைய சந்தர்ப்பங்களை கேட்டிருப்போம். என்றாலும் நாங்கள் இந்த 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 இஹ்லாஸ் என்கின்ற இந்த இந்த அமலை, உள்ளத்துடைய அமலை அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இடத்திலே முகஸ்தூதியிலிருந்து பாதுகாப்பு நாங்கள் தேட வேண்டும், ஷிர்க்கிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று இஹ்லாஸை வேண்டி அல்லாஹு தஆலா இடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். என்றால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. நாளாந்தம் அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனிதனுக்கு அவசியப்படுகின்ற உள்ளத்துடைய ஒரு அமலாக இது இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் இந்த அமல், உள்ளத்துடைய இந்த அமல், இஹ்லாஸ் என்கின்ற அமல் நமக்கு அவசியப்படுகிறது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கர்சனை செய்வதற்கு முயற்சிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இஹ்லாஸ் என்கின்ற இந்த உயர்ந்த உள்ளத்துடைய அமலை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.